சேலத்தில் விஜய் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற ஒருவர் உயிரிழப்பு. கடும் வெயில் காரணமாக மகாராஷ்டிராவைச் சேர்ந்த 35 வயதான சுராஜி கூட்ட நெரிசலில் மயங்கி விழுந்து மரணம். சேலம் செவ்வாய்ப்பேட்டை வெள்ளிப்பட்டறையில் வேலை செய்ய வந்த சுராஜி விஜய் கூட்டத்திற்காக பாஸ் வாங்கி சென்ற நிலையில் உயிரிழப்பு. சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சுராஜியின் உடல் ஏற்கனவே இதய நோய்க்கான ஸ்டண்ட் வைத்திருந்த நிலையில் இறப்புக்கான காரணம் குறித்து காவலர்கள் விசாரணை. 1,31,00,000 மகளிரின் வங்கிக் கணக்குகளில் தலா 5,000 ரூபாய் வரவு வைப்பு. அடுத்த 3 மாத உரிமை தொகையாக 3,000 ரூபாயும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2,000 ரூபாயும் வழங்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமைத்தொகை தவணைகளை சேர்த்து 3,000 ரூபாயும் கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2,000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5,000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் உரிமை தொகையை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்குறுதி. அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 5,000 ரூபாய் வரவு வைத்ததற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்த பெண்கள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உற்சாக கொண்டாட்டம். மகளிர் உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள் என்று முதலமைச்சர் கூறுவது வேடிக்கையாக இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 2024, 2025 ஆண்டுகளில் கோடைக்காலமே வரவில்லையா என்றும் கேள்வி. 24ஆம் ஆண்டும் கோடைக்காலம், 25ஆம் ஆண்டும் ஆனா நடக்கின்ற இந்த 26ஆம் ஆண்டு மட்டும் கோடைக்காலம் எப்படி கண்ணு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்குதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறது என்று விஜய் சாடல். விஜயை நம்புகிறீர்களா அல்லது ஸ்டாலின் சாரை நம்புகிறீர்களா என்றும் கேள்வி. விஜயை நம்புறீங்களா ஸ்டாலின் சாரை நம்புறீங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கதம் கதம். தமிழ்நாடுதான் என் வீடு என்று தாவேக தலைவர் விஜய் பேச்சு. முதலில் வீட்டை விட்டு வெளியே வாருங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு பதில். கிண்டலும் கேலியுமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே, அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. பிரச்சனை நடந்தவுடன் ஒரு அரசியல் கட்சி தலைவர் 70 நாட்கள் வீட்டை விட்டு வெளியில் வராவிட்டால் கேட்கத்தான் செய்வார்கள். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் கடமையை கூட விஜய் செய்யவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஒரு பிரச்சனை நடந்தது, 72 நாட்கள் வீட்டு விட்டே வரல. ஏன் விஜய் வீட்டு வரலன்னு சொல்றாங்க. ஒரு தலைவரானா கேட்கத்தான் செய்வாங்க, அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். பெங்களூரு அருகே வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து, 7 பேர் உயிரிழந்த சோகம். புதிய அலுவலகத்தில் பணிகளை தொடங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. விவசாய வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியை 2 மடங்காக உயர்த்தும் கோப்பில் கையெழுத்திட்டார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் திறந்தவெளி தொல்பொருள் அருங்காட்சியகம் திறப்பு. தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்.
உதகை அருகே உடல்நிலை மோசமடைந்த நிலையில் ரிவால்டோ யானை. வேறு யானையுடன் மோதலால் காயமடைந்திருக்கலாம் என்று வனத்துறை தகவல். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி நிறைவு. மக்களவையும் மாநிலங்களவையும் மார்ச் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. T20 உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலியாவுக்கு அதிர்ச்சி அளித்தது ஜிம்பாப்வே. கொழும்புவில் நடைபெற்ற போட்டியில் 23 ரன்களில் வெற்றி. சென்னையில் சவரனுக்கு 1600 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 20,000 ரூபாய் சரிவு. சேலத்தில் விஜய் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற ஒருவர் உயிரிழப்பு. கடும் வெயில் காரணமாக மகாராஷ்டிராவைச் சேர்ந்த 35 வயதான சுராஜி கூட்ட நெரிசலில் மயங்கி விழுந்து மரணம். சேலம் செவ்வாய்ப்பேட்டை வெள்ளிப்பட்டறையில் வேலை செய்ய வந்த சுராஜி விஜய் கூட்டத்திற்காக பாஸ் வாங்கி சென்ற நிலையில் உயிரிழப்பு. சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சுராஜியின் உடல் ஏற்கனவே இதய நோய்க்கான ஸ்டண்ட் வைத்திருந்த நிலையில் இறப்புக்கான காரணம் குறித்து காவலர்கள் விசாரணை. 1,31,00,000 மகளிரின் வங்கிக் கணக்குகளில் தலா 5,000 ரூபாய் வரவு வைப்பு. அடுத்த 3 மாத உரிமை தொகையாக 3,000 ரூபாயும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2,000 ரூபாயும் வழங்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. இந்த பிப்ரவரி மாதம் மட்டுமில்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமைத்தொகை தவணைகளை சேர்த்து 3,000 ரூபாயும் கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2,000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5,000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமைத் தொகையாக 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் உரிமை தொகையை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்குறுதி. அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 5,000 ரூபாய் வரவு வைத்ததற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்த பெண்கள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உற்சாக கொண்டாட்டம். மகளிர் உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள் என்று முதலமைச்சர் கூறுவது வேடிக்கையாக இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 2024, 2025 ஆண்டுகளில் கோடைக்காலமே வரவில்லையா என்றும் கேள்வி. 24ஆம் ஆண்டும் கோடைக்காலம், 25ஆம் ஆண்டும் ஆனா நடக்கின்ற இந்த 26ஆம் ஆண்டு மட்டும் கோடை காலம் எப்படி கண்ணு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்குதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறது என்று விஜய் சாடல். விஜயை நம்புகிறீர்களா அல்லது ஸ்டாலின் சாரை நம்புகிறீர்களா என்றும் கேள்வி. விஜய நம்புறீங்களா, ஸ்டாலின் சாரை நம்புறீங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கதம் கதம். தமிழ்நாடுதான் என் வீடு என்று தாவேக தலைவர் விஜய் பேச்சு. முதலில் வீட்டை விட்டு வெளியே வாருங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு பதில். கிண்டலும் கேலியுமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே, அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. பிரச்சனை நடந்தவுடன் ஒரு அரசியல் கட்சி தலைவர் 70 நாட்கள் வீட்டை விட்டு வெளியில் வராவிட்டால் கேட்கத்தான் செய்வார்கள். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் கடமையை கூட விஜய் செய்யவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஒரு பிரச்சனை நடந்தது, 72 நாட்கள் வீட்டு விட்டே வரல. ஏன் விஜய் வீட்டு வரலன்னு சொல்றாங்க. ஒரு தலைவரானா கேட்கத்தான் செய்வாங்க, அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும்.
பெங்களூரு அருகே வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து, 7 பேர் உயிரிழந்த சோகம். புதிய அலுவலகத்தில் பணிகளை தொடங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. விவசாய வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியை 2 மடங்காக உயர்த்தும் கோப்பில் கையெழுத்திட்டார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் திறந்தவெளி தொல்பொருள் அருங்காட்சியகம் திறப்பு. தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உதகை அருகே உடல்நிலை மோசமடைந்த நிலையில் ரிவால்டோ யானை. வேறு யானையுடன் மோதலால் காயமடைந்திருக்கலாம் என்று வனத்துறை தகவல். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி நிறைவு. மக்களவையும் மாநிலங்களவையும் மார்ச் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. T20 உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலியாவுக்கு அதிர்ச்சி அளித்தது ஜிம்பாப்வே. கொழும்புவில் நடைபெற்ற போட்டியில் 23 ரன்களில் வெற்றி. சென்னையில் சவரனுக்கு ₹1,600 குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு ₹20,000 சரிவு.